அரசியல் 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 அதில் என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம், எப்போ வேணா நடக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி இந்த ஒரு வீடியோ நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா அதுல சொல்ல போற விஷயம் அந்த மாதிரி. டிசம்பர் 5ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனப்போ அவங்களோட இறுதிச் சடங்குல தீபக்னு ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு. நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. சசிகலா அவர்களை அத்தன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு இருந்தார். அதிமுக திருமதி சசிகலா அவர்களுக்கு கீழே கண்டிப்பா நல்லபடியா இருக்கும், தமிழகமும் நல்லபடியா இருக்கும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு இது வரைக்கும் தீபக். ஆனா சமீபத்துல ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது யாருங்க சொன்னா எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் சண்டைன்னு சொல்லி, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. திருமதி தீபா அவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான தகராறும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதிமுகவை வழிநடத்துறதுக்கு 3 தரம் முதல்வராயிருந்த திரு OPS அவர்கள் தான் முற்றிலும் திறமையானவர், முற்றிலும் தகுதியானவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அண்ணன் OPS அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னடா இது வம்பா போச்சு, என்ன சார் சொல்றீங்கன்னு சொல்லி இன்னும் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சசிகலா எனக்கு அம்மா மாதிரி, நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா பாருங்க, அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்களோட தலைமையெல்லாம் என்னால் ஏத்துக்க முடியாது. எங்க அத்தைக்கு விதிக்கப்பட்டிருக்கிற 100 கோடி அபராதத்தை நானே கூட கடன் வாங்கி கட்டுறேன். இன்னும் சொல்ல போனா அந்த அபராதத்தை கட்டினதுக்கு அப்புறமா போயஸ் கார்டன் வீடு எனக்கும் திருமதி தீபா அவர்களுக்கும் தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஏங்க அங்கதான் சசிகலா முன்னாடி இருந்திருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்விக்கு அதை பத்திலாம் நாங்க கவலைப்பட போறது இல்ல சார் அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டிருக்கார். என்னடா இது, இவ்வளவு நாளும் அந்த பக்கமே சாஞ்சுக்கிட்டு இருந்தவர் இப்ப திடீர்னு சொல்லி எதிர்கட்சிக்கு தாவறாரு அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சார் முன்னாடியே கட்சி பதவி ஆகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் ஆகட்டும் அவருக்கு கொடுக்கறபடியா இருந்துச்சு. ஆனா பாருங்க, திடுதிப்புன்னு சொல்லி OPS அண்ணன் பொங்கிட்டாரு. அதே மாதிரி முதல்வர் பதவி தான் கைவிட்டு போயிடுச்சு. நம்ம கட்சி பதவியாவது இருக்கும்னு நினைச்சா ஜெயில் தண்டனையும் கிடைச்சிருச்சு. இன்னொரு பக்கம் துணை பொதுச் செயலாளர் பதவியும் தினகரன் அவர்களுக்கு போயிருச்சு. இந்த எல்லா நேரத்திலயுமே எனக்கு இளைஞர் பாசறையோட ஒரு பதவி வேணும்னு சொல்லி தீபக் கேட்டுட்டு இருந்தாரு. இப்பவே இவ்வளவு தூரம் முரண்டு பிடிக்கிறார் அப்படின்னா இன்னும் ஒரு அதிகார மையம், பவர் சென்டர் கட்சியில உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரை சேர்க்கவே வேண்டாம்னு சொல்லி தினகரன் அடம்பிடிச்சிட்டு வந்தாரு. அதனால இப்ப சசிகலா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கட்சியில பதவியெல்லாம் கொடுக்க வேணாம், சும்மா விடுங்க தீபக்னு சொல்லிட்டாங்களாமா. அதனாலதான் இப்ப இவர் பொங்கி இருக்காரு. சரியா இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி OPS ஓட தரப்பும் அவரை சரியா டியூன் பண்ணிருக்கு. அதனாலதான் இப்படி அவர் பேசுறாருன்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப அவங்க கட்சி விட்டு கட்சியே தாவறாங்க. இவர் ஒரே கட்சிக்குள்ள ஒரு கோஷ்டியிலிருந்து கோஷ்டிக்கு தானே தாவி இருக்காரு. பாப்போமே இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காருங்க. என்னன்னா, OPS அண்ணன் மறுபடியும் அதிமுகவுக்கு திரும்பணும் அப்படின்றத அந்த கோரிக்கை. அடிச்சிங்க பாருங்க ஒரு 6. யப்பா, அவருடைய மனைவி விஜி என்கின்ற விஜயலட்சுமியை கொலை செய்ததாக பெங்களூரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் எந்த நிலைமை என்று எங்களுக்கு தெரியாது என்று பூலகி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு போட்ட ஈஷா மையத்தினுடைய பதில்ல அதை பற்றி மறுப்பில்லை. இந்த மாதிரி வழக்கே இல்லை என்றோ அல்லது இந்த வழக்கு முடிக்கப்பட்டு விட்டது என்றோ எதுவுமே இல்லை. அந்த அஃபிடவிட் இங்க இருக்கு, நீங்க எல்லாம் பரிசீலனை பண்ணலாம்.